ஏன் குழந்தை இப்படி ஓடி வர? இந்தாங்க இந்த மாதிரி தலையில இப்பதானுங்க திருப்தி. கொஞ்சம் மெதுவா ஓடுறதால கையில இருக்க நேரத்துல உங்க தலையில இருக்க நேரம் தான் அதிகமா இருக்கணும்னு ஓடி வந்தேன். ஏன் குழந்தை, நான் ஆசைப்படுறேன்னு ஓடி ஓடி பூ கொண்டான்னு தெரிய, உனக்குன்னு ஆசையே கிடையாதா? நான் என்னங்க ஆசைப்படுறது? இந்த மண் ஆசைப்படு, அந்த மரத்தை ஆசைப்படு, அந்த அழகான மலை ஆசைப்படு, ஏன் உன்ன நீயே ஆசைப்படு. மனுஷனா பிறந்தா ஏதாவது ஒண்ணு மேல ஆசை இருக்கணும் குழந்தை. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கும் ஒரு ஆசை இருக்குங்க. சொல்லட்டுங்களா? சொல்லு, கமான். அது உங்களை பத்தி தானுங்க. என்ன பத்தியா? நான் சொல்றேனுங்க, ஆனா சொன்னதுக்கு அப்புறம் என்ன கேனக்கா தான் நினைக்க கூடாதுங்க. முதல்ல என்ன ஆசைன்னு சொல்லு. ஒண்ணு இல்லைங்க, உங்களுடைய பட்டணத்துலயே பாத்துட்டேனுங்களா, ஒரு நாளைக்காவது ஒரு நாள் நீங்க கண்டாங்கி சேலை கட்டி, கை நிறைய கண்ணாடி வலையில போட்டுக்கிட்டு, நெத்தி நிறைய குங்குமத்தை வச்சுக்கிட்டு, கோடங்கை கொண்டை போட்டு, கொண்டை சுத்தியும் பூ வச்சு, கால 2 தண்டையோட எங்க ஊர் பொண்ணுங்க மாதிரி கலகலன்னு சிரிக்கிறத பாக்கணும் ஒரு ஆசை தானுங்க. பாத்தீங்களா, என்ன திருவாத்தான் நினைச்சிட்டீங்களே. ஏனுங்க, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குங்களா? நெஞ்சு நிறைய ஆசை இருக்கு குழந்தை. வானத்தை வில்லா வளைக்கணும், நிலாவை தலைக்கு வச்சு படுக்கணும். நீங்க வேற நடக்கிற மாதிரி ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுவீங்களா? நடக்கிற மாதிரி நீ சொல்ற அதே கண்டாங்கி சேலைய கட்டிக்கிட்டு, இதே கம்மாங்கரி வரும், ஏதம்மா மழை பெய்யும் போது உன் பாட்டை கேட்டுட்டு, கபடம் இல்லாத உன் கையை பிடிச்சிட்டு கொஞ்ச தூரம் போகணும்னு ஒரு சின்ன ஆசை. அட போக டாக்டர்மா, விட்டா வானத்தை வளைக்கிறேன்றீங்க, இல்ல மழையில் நினைறேன்றீங்க, குளிர் எடுக்குமாக்கும். இதுக்கும் சிரிப்பு தானா? உங்களோட பேசிட்டு இருந்தா விடுங்க, நான் மாரப்பங்க இடத்துல தூர் எடுக்க போனோம், நான் வாருங்க. அட போங்கம்மா. ஐயோ, ஆத்தங்கரை வந்து ரொம்ப நாள் ஆகுதுல. ஏய், ஏழாவது கையில தொட்டில் கட்டி இருக்க. மத்த மேல ஏறும்போது கீழே வந்துட்டானுங்க. டாக்டர்மா வீட்டுக்கு போனா கட்டு போட்டு விட்டாங்க. சரி சரி போ. என்ன மருது, இப்பெல்லாம் வைத்தியம் கிட்ட எவனும் போறதுல போல இருக்கு. கண்ணு குளிர்ச்சியா டாக்டர்மா கைய தொட்டு ஊசி போடும்போது வைத்தியர்கிட்ட போய் எவன் வேப்பல் அடி வாங்குவான்? டேய் முள்ளுடா. டாக்டர் மாட்ட போலாமா? இதுக்கெல்லாம் இருக்கிற அவகிட்ட போய்கிட்ட எடுத்து விடுறா. வலிக்குதுடா. செல்லதுற, கண்ணுக்கு குளிர்ச்சியா பச்சை ஏதாவது பாரு, வலி தெரியாம எடுத்து விடுறேன். அப்படிங்கிற டேய், குருக்கள் பொண்ணு குளிக்கிறத பார்த்தா குளு குளுன்னு வலியே தெரியலடா. ஆம்பளைங்க யாரும் இல்லன்னு தெரிஞ்சா பொடச்சிங்க பூந்து விளையாடுறாங்க பாரு. டோய் சரி, நீ எல்லையில இறங்க, நான் உள்ளார போயிட்டு வரேன். நான் போறேன், எனக்கு வேலை இருக்கு. ஏய் நில்லடி. என்ன பாக்குறேன்? கழுவலான்னு வந்தேன். ஏடா கால கழுவு வந்துட்டு சட்டை கழுதுன்னு பாக்குறியா? இல்லன்னு பஸ் தண்ணி பார்த்தவன எனக்கு குளிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. நான் ஐந்து நெஞ்சம் வேண்டாண்ணே, பொம்பளை குளிக்கிறோம், நம்ம அந்த பக்கம் போலாம் வாங்க. டேய், கிருஷ்ண பரமாத்மா பொம்பளை மானங்க வந்துட்டான்டா. அண்ணே வேண்டாண்ணே, நம்ம அங்க போயிடலாம் வாங்க. உனக்கு விவரம் பத்தாது குழந்தை. அம்மா வாமா காயத்ரி. அண்ணே வேணாண்ணே, விடுங்க போட்டோம். ஆசை அம்மனி கூட சுத்த சேர்ந்து குளிக்கலானா விட மாட்டேங்கிறியாடா. டேய், இதுவே டாக்டர் அம்மாவா இருந்தா நீ சேர்ந்து குளிப்பில்ல. வீடு வீடா பிச்சை எடுத்து திங்கிற உனக்கு இவ்வளவு வேகம் இருந்துச்சுன்னா 10 வீட்டுக்கு பிச்சை போடுற எனக்கு எவ்வளவு வேகண்டா இருக்கும். 10 பேர்கிட்ட படுத்து எந்திரிச்சவ புள்ள பெத்தா அவனுக்கு அப்பம் பேரு தாண்டா தெரியாது. ஆனா உனக்கு அப்பம் பேரும் தெரியாது, ஆத்தா யாருன்னு தெரியாது. அண்ணக்காவடி அநாத பையன் நீ. எம்எல்ஏ கை வைக்கிற தொலைச்சிருவேன். அப்பம் பேரும் தெரியாது, ஆத்தா யாருன்னு தெரியாது. அண்ணக்காவடி அநாத பையன் நீ. எம்எல்ஏ கை வைக்கிற. எனக்கென ஒருவரும் இல்லாமல் போனாலும் உனக்கென நான் இருப்பேன். எனக்கென ஒருவரும் இல்லாமல் போனாலும் உனக்கென நான் இருப்பேன். உனக்கென வாழ்வதில் உண்டாகும் சந்தோஷம் பெரிதென வாழ்ந்திருப்பேன். பூமி தாண்டா நம்ம தாயி,
போதும் போதும் கண்ணே நீ தூங்கு. எனக்கென்ன ஒருவரும் இல்லாமல் போனாலும் உனக்கென்ன நான் இருப்பேன். உனக்கென்ன வாழ்வதில் உண்டாகும் சந்தோஷம் பெரிதென வாழ்ந்திருப்பேன். யாரு நட்டு வச்சது பாவம் இந்த பச்சை மண்ணு என்ன தப்பு செஞ்சது. தொட்டில் போட்டு ஆட்டும் கையே விட்டு விட்டு போவதா. தொண்டை கட்டான குஞ்சு கத்தி கத்தி சாவதா. அடி அம்மா நீ பேசும் தெய்வமா. இது பாவம் பெரும் பாவம் இத தெய்வம் செய்யுமா. இது நியாயம் தானா நீயே சொல்லம்மா. எனக்கென ஒருவரும் இல்லாமல் போனாலும் நமக்கென இருக்கிற ஆகாயம் பூலோகம் அது எங்கும் போகவில்லை. நதியுண்டு கடலுண்டு எல்லாமும் நம் சொந்தம் கலங்கிட தேவையில்லை. பூமி எங்கும் நம்ம வீடு கண்ணில் என்ன நீரின் போடு. இனி நாளை காலம் என்றும் நம்மோடு. நமக்கென இருக்கிற ஆகாயம் பூலோகம் அது எங்கும் போகவில்லை. நதியுண்டு
சாப்பிடு குழந்தை. வேண்டாங்க, எனக்கு பிடிக்கல. ராத்திரி சாப்பிடாம வயித்த பட்னி போடக்கூடாது. சாப்பிடு. பிச்சை சோறு திங்கிறவன்னு திட்டாங்கன்னு வருத்தப்படுறியா? சோத்தை பத்தி சொன்னதுக்காக நான் வருத்தப்படல. 2 அடி அடிச்சாலும் தாங்கியிருப்பேன். எங்க ஆத்தால பத்தி சொல்லிட்டானே. எங்க ஆத்தா பரிசுல இருந்தப்போ மாரியாத்த மாதிரி கூட பெரியாத்தா சொல்லும். அந்த ஆத்தால போய் திட்டானுங்களே, அதாங்க மனசு தாங்கல. என்ன பெத்து போட்டு எங்க ஆத்தா செத்து போனா நான் என்னங்க பண்ண முடியும்? சும்மா அண்ணாதானு சொல்லிட்டு. சரி சரி, சும்மா அதையும் நினைச்சிட்டு இருக்காத. இனிமே நான் இருக்கிற வரைக்கும் நீ என்னது இல்லை. சாப்பிடு. நிஜமா? நிஜமா. அடவா வாசல்ல கட்டி வச்சு நாய் எங்கடி? வாசல்ல கட்டின நாய் வாசல்ல தான் இருக்கு. நடு வீட்டுக்குள்ளாரையா இருக்கு. ஏடி நாய பாத்துக்காம பொட்ட கழுத அதை தவிர உனக்கு என்ன ஆயிருது உனக்கு? நாய் மாதிரி குலைக்கிற? ஏடி நான் பேசுறது நாய் குலைக்கிற மாதிரியா இருக்கு? ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ற பொண்டாட்டியா என்ன நாய்ங்கிறாளே. அது என்ன நீங்க 4-5 நாளா நானும் பாத்துக்கிட்டு இருக்கிற, தூங்கும்போது விஸ்கு விஸ்கு எந்திரிச்சு தவுந்து போறீங்க. ஐயோ ஐயோ, இந்த 7 வீட்டு எச்சிக்கல நாய்க்கு சோத்த போட்டிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்ப எல்லாரையும் கடிச்சு வைக்கணும் போல தோணுது. வீடு வரை மச்சான், வீதி வரை அக்கா, காடு வரை பாதர், கடைசி வரை யாரு. ஏடா மாப்ள, வெளியில சங்கிலி போட்டு கட்டி வச்சு கொப்பரை பாத்தியா? வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளிய போறதுண்டா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பர்சனாலிட்டி லோட் பண்றான். நான் கொப்பரா எங்கடா? என்ன மரியாதை செய்யுது? அவனை மரியாதை மட்டும் இல்ல, நான் எங்கன்னு சொன்ன உன் மண்டையும் தேஞ்சு போயிடும். அது மூஞ்சில 2 கிலோமீட்டர் இருக்கா, சும்மா தோச்சிட்டு இருக்கிறியா? படுவா, மந்திரவாதி உயிர் கிளி கட்டு இருக்கிற மாதிரி என்ற உசுர அந்த நாய் கட்டு இருக்கிறா. இப்பெல்லாம் பூரை பார்த்தா துரத்தணும் போல தோணுது, கரண்ட் மரத்தை பார்த்தா காரை தூக்கணும் போல தோணுது. சொல்றா. ஐயா, மனுஷன் வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியுதா? அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன். அவனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள். திரும்ப நாயோட வரல, அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு திவசம் தான். போனாயே கொப்ப நாயோட திரும்பி பானாய. அக்கா, என் நாயை பாத்தீங்களா? வேற வேலை இல்ல, போயா. திப்பிலி பணவெல்லாம் என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்சை முட்டிட்டு ஓடியாரத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க. எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு. இந்த பாருங்க வைத்தியரே, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறிகிரி பிடிக்கல. கயிறு தயார் பண்ணீங்க, அப்புறம் நான் உன்னை கடிச்சு வச்சு ஓடி போயிருவேன். நல்ல வேளை இவன் மாமா சண்டைக்கு வர வேண்டாம், சமாதானமா போயிருவான். உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்சேன்? வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க, இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்தா அப்புறம் செத்து போயிருங்க மாமா. மாமா